வணக்கம். ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் உள்ள பல்வேறு சமூகத்தினர் ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று செஷல்ஸ் புறப்பட்டார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்வதற்கான ஈரப்பதத்தை 22% உயர்த்துவது குறித்து மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடைந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் நவி மும்பையில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உள்ள பல்வேறு சமூகத்தினர் ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 127வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இயற்கை மற்றும் சமூக ஒற்றுமையின் பிரதிபலிப்பாக சத் பூஜை திகழ்கிறது என்றார். பண்டிகை காலங்களில் பக்தி, பாரம்பரியத்தின் சங்கமம் ஆகியவை மக்களிடையே வெளிப்படுவது ஊக்கமளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். அண்மையில் நாட்டு மக்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் பல்வேறு துறைகளின் சாதனைகள் பண்டிகைகளை மேலும் ஆக்கப்பூர்வமாக மாற்றியதாக தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ஒவ்வொரு இந்தியரையும் பெருமையடைய செய்ததாக தெரிவித்த பிரதமர், இந்த ஆண்டு மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் பண்டிகைகள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டதாக கூறினார். சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் உள்நாட்டு பொருட்களை மக்கள் வாங்குவது தற்போது அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி வெளியிட்ட பிரதமர், ஒவ்வொருவரும் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% அளவிற்கு குறைக்க தாம் வலியுறுத்தியதற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் பல்வேறு நகரங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை தூய்மை செய்யும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், சதுப்பு நிலங்கள் கடல்சார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். சுனாமி உள்ளிட்ட பேரழிவுகளின் பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பதில் சதுப்பு நிலங்களின் பங்கு குறித்து எடுத்துரைத்த பிரதமர், இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் பிரச்சாரத்தின் கீழ் மக்கள் தற்போது மரக்கன்றுகளை நடும் பணிகளில் பெருமளவில் ஈடுபட்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையில் தற்போது இந்திய இன நாய்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாக கூறிய பிரதமர், இதற்கான பிரத்யேக மையத்தில் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகளின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சத்தீஸ்கட் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 8 கிலோ வெடிபொருட்களை இத்தகைய பயிற்சி நாய்கள் கண்டறிந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தினம் வரும் 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை அடுத்து குஜராத் ஒற்றுமை சிலை அருகே பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக கூறிய பிரதமர், இதன் ஒரு பகுதியாக இந்திய நாய்களின் திறன்களை வெளிப்படுத்தும் அணிவகுப்பு நிகழ்ச்சியும் இடம்பெற உள்ளதாக கூறினார். விடுதலை போராட்டத்தில் பட்டேலின் பங்களிப்பு இன்றளவும் நினைவு கூறப்படுவதாக கூறிய பிரதமர், நாட்டின் கட்டமைப்பிற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தவர் பட்டேல் என்று புகழாரம் சூட்டினார். நாடு முழுவதும் அன்றைய தினம் நடைபெறவுள்ள ஒற்றுமை ஓட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். நம் நாட்டின் காஃபி தற்போது உலகம் முழுவதும் பிரபலமடைந்து வருவதாக கூறிய பிரதமர், கர்நாடகாவின் சிக்மகளூர், கூர்க், தமிழகத்தில் நீலகிரி, பழனி, சேர்வராயன் மலை உள்ளிட்ட இடங்களின் காஃபி பயிர் இந்திய காஃபியின் அடையாளத்தை மேலும் வலுப்படுத்துவதாக கூறினார். தேசபக்திக்கு உறுதியான குரல் வடிவத்தை வழங்கும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்ட 150வது ஆண்டு தினம் வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை எடுத்துரைத்த பிரதமர், 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இப்பாடல் இன்றளவும் நமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறினார். இப்பாடலை போற்றும் வகையிலான பதிவுகளை வந்தே மாதரம் 150 என்ற ஹேஷ்டேக்குடன் தமக்கு பகிருமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார். சமூக ஊடகங்கள் சமஸ்கிருத மொழிக்கு புத்துயிர் அளித்துள்ளதாக கூறிய பிரதமர், இம்மொழியை வளர்க்கும் வகையிலான தங்களது முயற்சிகளை மக்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாற்றை இளையோர் கற்றறிய வேண்டும் என்று கூறிய பிரதமர், பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த தினம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி ஜன்ஜாதிய திவஸாக கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். பழங்குடியின மக்களின் சமூக உரிமைகளுக்காக பிர்சா முண்டா ஆற்றிய சேவை ஈடு இணையற்றது என்றார். சமூக மேம்பாட்டிற்காக நாம் அனைவரும் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விளையும் காஃபி பயிர் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக அப்பகுதி விவசாயி தெரிவிக்கிறார். என் பெயர் பி.ஆர்.எம். ரவிச்சந்திரன், திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் தாலுகா. நான் ஒரு காப்பி விவசாயி. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பழனி மலையில் விளைவிக்கப்படும் காப்பி குறித்து
மனதின் குரல் நிகழ்ச்சியிலே இன்று உரையாடி இருக்கின்றார். வெளிப்படையாக இன்று நம்மளுடைய காப்பியின் அருமை பற்றி பேசியது காப்பி விவசாயி ஆகிய அனைத்து விவசாயிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக கருதுகின்றோம். பழனிமலை காப்பி என்பது பிரதானமான காப்பி. இங்கே அதிக அளவில் கிட்டத்தட்ட 30,000 ஏக்கர் பரப்பளவிலே அரேபிகா காப்பி விளைவித்துக் கொண்டிருக்கின்றோம். கோலாலம்பூரில் இன்று நடைபெறும் 22வது ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் பங்கேற்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் ஆசியான் நாடுகளுடனான உறவை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. கிழக்கு தீமோர் ஆசியான் நாடுகளின் 11வது உறுப்பினர் நாடாக இன்று இணைக்கப்பட்டது. இதனிடையே நாளை நடைபெறும் 20வது கிழக்காசிய உச்சி மாநாட்டில் பிரதமர் சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இதில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று செஷல்ஸ் புறப்பட்டார். அந்நாட்டு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக அங்கு செல்லும் குடியரசு துணைத் தலைவரின் பயணம் இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை அடையாறு முகத்துவாரத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் இன்று காலை நேரில் ஆய்வு செய்தனர். இப்பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடிக்க முதலமைச்சர் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். நெல்லின் ஈரப்பத அளவை 17% 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய குழுவினர் 2வது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூரில் செம்மேடு, காக்காவாக்கம், சூளைமேனி உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருவதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் கூறியுள்ளார். கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் நம்முடைய நெற்கொள்முதல் நிலையங்களில் சேமித்திருக்கும் நெற்களின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கு. நுகர்பொருள் வாணிப கழகம் மூலமா நம்ம 17% அப்படிங்கிறதா நம்ம ஒன்றிய அரசு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அப்பர் லிமிட். அந்த 17% மேலே ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நெல்லை நம்மளால வாங்க முடியாது. எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு அதோட ஆவரேஜை எடுத்து அதை ஒன்றிய அரசுக்கு அறிக்கையாக அனுப்பி அதன் மூலம் ஒன்றிய அரசு அடுத்த கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கான ஆய்வுக்கான துவக்கம் இங்கே ஆரம்பிச்சு இப்போ அடுத்து 2 காக்கவாக்கம், பொன்னேரி, கும்படிப்பூண்டி எல்லா தாலுக்குலையும் ஒரு டிபிசிஸ் பார்க்குறாங்க. இதனிடையே திருச்சி, தஞ்சை மாவட்டங்களிலும் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் நடப்பாண்டில் நெல் கொள்முதல் பணிகள் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் நடைபெறுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இப்பணிகளை விரைந்து முடிக்கும் வகையில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் கூடுதலாக மாலை 6 மணி முதல் 8 மணி வரை செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. நாளொன்றுக்கு 1000 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறியுள்ள அரசு தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுவதாக தெரிவித்துள்ளது. அரசின் துரித நடவடிக்கைகளால் கொள்முதல் செய்யப்படும் நெல் மாவட்டங்களுக்கு ரயில்கள் மூலம் அனுப்பப்படுவதாகவும் கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடைந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 790 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற்று நாளை மறுநாள் அதிதீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறுவதை ஒட்டி முருகப்பெருமான் அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் சக்திவேல் வாங்கும் நிகழ்வு நாகை சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் இன்றிரவு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் நவி மும்பையில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பிற்பகல் 3 மணிக்கு இப்போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் உள்ள பல்வேறு சமூகத்தினர் ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று செஷல்ஸ் புறப்பட்டார். காவிரி டெல்டா மாவட்டங்களின் நெல் கொள்முதல் செய்வதற்கான ஈரப்பதத்தை 22% உயர்த்துவது குறித்து மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடைந்ததாக
சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் நவி மும்பையில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.